வெல்கம் டு RKR Samayal not 7. இன்றைக்கி நம்ம RKR Samayal not 7 என்ன பார்க்க போகிறோம், டேஸ்டியான கிராமத்து கருவாட்டு குழம்பு எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 சேர்த்திக்குங்க. இது வந்து நைட் டைம் ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வச்சுருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20, 5 பல் பூண்டு, மிளகாய் வத்தல் ஒரு 4, நாட்டு கொத்தமல்லி 2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பட்டை, கறி மசால் பொடி ஒரு 25 கிராம், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மிளகு 10, கால் மூடி தேங்காய். ஓகே, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அடுத்தது 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காக மேலே கல்லுப்பு கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் ஒரு 50 கிராம் கருவாடு எடுத்துருக்கிறேன். அது வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த மசாலா பொருட்களெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு வடைச்சட்டியில் நம்ம ஒரு 3-4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். அரை கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. ஓகே, அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். ஓகே, அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குங்க. ரொம்ப கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்குங்க. இல்லை கோழிக்கறி அந்த குழம்பு மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்குங்க. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சை அளவு புளி எடுத்துருக்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு வச்சதுனால நான் அரை எலுமிச்சை அளவு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துனா ஒரு எலுமிச்சை அளவு நம்ம புளி சேர்த்திக்கலாம். நான் ஒரு அரை எலுமிச்சை அளவு புளி சேர்த்திருக்கிறேன். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா மேலே தூவி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். ஓகே, இதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவாடை இது மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த கருவாட்டில் மண் இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமேல தான் நம்ம குழம்புல இது சேர்த்தணும். அதே மாதிரி கருவாட்டு குழம்புல வந்து குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம அதை சேர்த்திக்கணும். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கருவாடெல்லாம் அந்த குழம்புலேயே கரைஞ்சி போயிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிராமத்து கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RKR Samayal 007 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற
ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பாய்.